இந்த பாரம்பரியத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பரிசுத்தத்துக்கு கொடுக்க மாட்டேன்றாங்கன்றேன். பாரம்பரியத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பரம தேவனுக்கு கொடுக்க மாட்டேன்றேன், கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன். அதில் ஒன்று தான் ஸ்தோத்திர பலி. அதான் காலையில் நான் தொடங்கினேன். இன்றைக்கும் ஒரு புத்தகத்தை, யாரோ கொடுத்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு உட்காந்து ஸ்தோத்திர பலி படிச்சுட்ருக்குறோம்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாராவது இருப்பாங்களா? யாரோ எழுதுன யாரோ பிரிண்ட் போட்டு தந்ததை உட்காந்து நம்ம ஸ்தோத்திர பலி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என் பைபிளில் இல்லையா காரியங்கள்? பைபிளை விடுங்க. இப்போ ஒரு சபையில் ஸ்தோத்திர பலி எப்படி சொல்லணும்னா, ஆண்டவர் கிருபையினால் இந்த நம்ம சபையில் இதையெல்லாம் தேவன் சந்தித்தார் அப்படி சொல்லி எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் கிருபையினால் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மை கிருபையாய் நடத்தினார். ஸ்தோத்திரம் செலுத்துவோம்னா ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நல்லது. ஆமாம், ஆண்டவருடைய கிருபையினால் சிறிதன் பிரதருக்கு இந்த காரியங்கள் கர்த்தர் செய்தார், நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமாம், இந்த சிஸ்டருக்கு இதை செய்தார், ஆமேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போங்க. இதை செய்கிறதுக்கு நமக்கு புதுசாக செய்கிறோம்லே வராது. இதை சொல்லி நன்றி சொல்லலாமே சார். நான் ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கா பஞ்சம்? நம்ம சபையில் நடந்ததை நினச்சி நன்றி சொல்லலாமே. ஒவ்வொரு நாளும் நடக்குது, சரிங்களா? அப்படி இல்லைன்னா கூட வேதத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லலாமே, எவ்வளோ சொல்லலாம். ஆனால் இந்த புக்கை எடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் இதே தான் வாசித்து ஸ்தோத்திரம் சொல்லி, சரிங்களா? தொடங்கும் போதே இப்படி தான் சொல்லி தொடங்குவாப்புல. அதில் என்ன இருக்குது? அவர் ஆபிரகாமின் குமாரன்னு தெரியாதா? யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்கின் குமாரன் தெரியும். ஆபிரகாமின் தேவன் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஈசாக்கின் தேவன் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆமாம், தாவீதின் தேவன், தானியேலின் தேவன், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது ஈஸி, புரியுதுங்களா? இவங்களுக்கு இது ஈஸி. ஸ்தோத்திர பலி, தாவீதின் குமாரனே ஸ்தோத்திரம், ஆமாம், ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம், ஏதாவது ஒன்று சொல்லணும் ஸ்தோத்திரம். நம்ம அப்படி கிடையாது. கையை தட்டி ஆமே. ஆமாம், நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுது நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆமாம், ஆண்டவரே நீங்கள் இதை செய்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி அப்பா. அப்படி சொன்னால் அது வேல்யூங்க, எவ்வளோ அர்த்தம் உள்ளது தெரியுமா? சொல்லுங்கள். வீண் வார்த்தையை போட்டு சலம்புறது கிடையாது, அது வேஸ்ட்டு. என்னத்துக்கு சொல்லி, யாருக்காக சொல்கிறோம்? தேவன் மகிமை அடைவேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், 100க்கு 10% தான் மகிமை அடைவேன். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரே எங்கள் சபை மக்களை காப்பாற்றினீங்களப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த சிஸ்டருக்கு போன மாதம் இதை செய்தீரேன், நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நேற்றுக்கு இதை செஞ்சீங்களே, நன்றி அப்பா. ஆண்டவரே நேற்று ஆராதனையில் இதை செஞ்சீங்க, நன்றி. ஆண்டவரே இந்த வார்த்தையை தந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, நன்றி. சொல்லலாமே சார், எவ்வளோ சொல்லலாமே. டெய்லி உட்காந்து எழுதணும், லிஸ்ட்டு போடணும், அதுக்காக நேரம் செலவு பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து எடுத்து சொல்லணும். ஸ்தோத்திர பலி தப்புன்னு சொல்லலைண்ணா, யாரோ எழுதி வச்ச ஸ்தோத்திர பலியை உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கீங்களா வருஷ கணக்கா, அதை தான் தப்புன்றேன், புரியுதுங்களா? ஸ்தோத்திர பலியை நீங்கள் எழுதுங்கன்றேன், உங்கள் சபையில் செஞ்சதை நீங்கள் எழுதுங்கன்றேன், உங்கள் வாழ்க்கையில் செஞ்சதை நீங்கள் எழுதுங்கன்றேன். நன்றி சொல்லுங்கள். வசனம் அப்படி தானே சொல்லுது. ஆமாம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துவதே தேவனுக்கு சித்தம், தேவனுக்கு பிரியமான செயல். அது தாராளமாக செலுத்தலாம். சொல்லுங்கள், ஸ்தோத்திர பலிக்கு நாங்கள் எதிரி கிடையாது. எவரோ எழுதின ஸ்தோத்திர பலியை எத்தனையோ வருஷ காலமாக வச்சு ஒப்பேற்றிட்டு இருக்கீங்களே, அதுக்கு தான் நாங்கள் எதிரி. அதைத்தான் பாரம்பரியன்றோம், அதுக்கு விரோதமாக தான் பேசுகிறோம். நீங்கள் எழுதுங்க, உட்காந்து நேற்றைக்கு பூரா நடந்ததை எழுதுங்க, எழுதி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அன்னைக்கு அதனால தான் நம்ம நன்றி ஆராதனையாக வைக்கிறோம். கையை தட்டி. நாங்கள் ஒன்றும் ஸ்தோத்திர பலி சொல்லாமல் இல்லை, நாங்கள் சபையாக கூடி வாரத்தில் ஒரு நாள் அதுக்குன்னு ஒதுக்கி நன்றி ஆராதனைன்னு வைக்கிறோம். ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்னு தெரியாது நம்ம ஆட்களுக்கு. ஸ்தோத்திரம்னா நன்றின்னு அர்த்தம். நாங்கள் ஸ்தோத்திர ஆராதனையே ஒரு ஆராதனை வைக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள். அதனால் ஸ்தோத்திர பலியை குறித்து நாங்கள் தப்பாக சொல்லலை, பாரம்பரியமாக பண்ணுற ஸ்தோத்திர பலியைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஆபிரகாமினுக்கும் தேவனே ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே, பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் தொடங்கும். அன்னாளின் தேவனே ஸ்தோத்திரம். ஆமாம், அது என்னத்துக்கு நமக்கு? அன்னாளின் தேவன் தானே, அதில் என்ன இருக்குது? என்னுடைய தேவனே ஸ்தோத்திரம்னு சொல்லணும், புரியுதுங்களா? ஓகே, அதனால் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான பாரம்பரியத்தை பின்பற்றி வாழ்க்கையில் நிறைய தேவனுக்கு தூரமாக போயிடுறோம். அடுத்த வசனம் அதான். சொல்லுங்கள், ஏன் பிரதர் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க அப்படின்னா, இது உங்களை தேவனை விட்டு பிரிக்குது. இந்த பாரம்பரியம், வீணான காரியங்கள், இப்படி செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. இது தேவனை விட்டு உங்களை பிரிக்குது.